கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate the word of God. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். I shared with you the promise God has given for this year 2021. அதே போல ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு ஃபோக்கஸும் வைத்திருக்கிறோம். The same way the Lord has also given us a focus for every year. ஒவ்வொரு முறையும் நம்ம எதை குறித்து நம்ம நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வருகிறோம். We are also sharing what we need to focus for this particular year. இந்த வருஷம் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னா எப்பொழுதும் நம்ம சமாதானத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். The focus for this year is to have peace through Prince of Peace. எப்படி அந்த சமாதானத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்றால் சமாதான பிரபுவின் மூலமாக தான் வைத்துக் கொள்ள முடியும். How can we keep the peace with us is only through Prince of Peace Jesus Christ. ஆகவே நம்முடைய இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய நோக்கம் நான் சமாதான பிரபுவின் மூலமாக சமாதானத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். So throughout this whole year we are going to keep our focus and purpose to have peace in our mind and heart through Prince of Peace Jesus Christ. கர்த்தர் நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். The Lord will give us that peace. Amen. Amen. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். Now we are going to meditate the word of God. நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Let's close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில கூட நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். Our loving Father, those who loved us so much, at this time we ask you to speak to us through your word. Hallelujah. Thank you Lord. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு வரட்டும். Let your word come with power. நீர் என்ன சொல்ல நினைக்கிறீரோ அது மாத்திரம் இங்கு பேசப்படட்டும். Whatever you want to speak, only that alone be spoken here. Hallelujah. ஆண்டவரே, என்னையும் பிரேமையும் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. Lord, you hide us and you reveal yourself. எல்லா இடத்திலும் தேவ பிரசன்னம் நிறைந்திருப்பதாக. Wherever the people are watching this, in all the places your presence fill. Amen. Distraction இல்லாம உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to attentive to your word without any distraction. எங்களுக்கு கிருபை தாரும். You give us the grace, Lord. எங்களுக்கு கிருபை தாரும். You give us the grace. எங்களுக்கு உதவி செய்யும். You help us, Lord. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray, Father. Amen. 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 இன்றைக்கு செய்தியில நம்ம நெகேமியாவின் வாழ்க்கை குறித்து தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate today about the life of Nehemiah. So இன்னைக்கு அந்த ஹெட்டிங் என்னன்னா the life of Nehemiah தான். The heading for today's message is life of Nehemiah. Amen. Hallelujah. நெகேமியாவின் வாழ்க்கை மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Through the life of Nehemiah, the Lord wanted us to teach certain lessons. அநேக முறை நம்ம நெகேமியா வாழ்க்கை குறித்து பல செய்திகளிலே கேட்டிருக்கலாம். We might have listened to many meditations and sermons about the life of Nehemiah. பல உங்களுடைய தின தியானத்திலேயோ உங்களுடைய தனிப்பட்ட தியானத்தில கூட நீங்க தியானித்திருக்கலாம். You might have already meditated about Nehemiah in your own personal meditations. நீங்க அந்த நெகேமியா புத்தகம் முழுவதும் வாசித்தீர்கள் என்றால் நெகேமியாவை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். If you read through the book of Nehemiah, you can learn many things from his life. இன்றைக்கு எல்லா காரியங்களையும் நம்ம அதுல நெகேமியாவோட வாழ்க்கை முழுவதையும் பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு சில முக்கியமான குணாதிசயங்களை பார்க்க இருக்கிறோம். Even though we could not meditate on all the characteristics and the character of Nehemiah, we are going to meditate on key points from the life of Nehemiah. நீங்க நெகேமியாவின் புத்தகம் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், if you look at the first word of the book of Nehemiah, Nehemiah 1:1, it says, the words of Nehemiah, the son of the Ashaliah, it came to pass in the month of Chislev, in the 20th year, as I was in Shushan the citadel. ஒரு சிறையிருப்புக்குள்ளாக சூசான் அரண்மனையில் இருந்த ஒரு மனுஷன். Nehemiah was a man who was in captivity in the city of Shushan. அநேகர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்களில் இந்த நெகேமியாவும் அங்கு பாபிலோனில் இருந்தவர். Nehemiah was also one of the persons who was taken as captive from Jerusalem. சூசான் பாபிலோனில் சூசான் அரண்மனையில் இருந்தார். He was in Shushan.
சூசான் அரண்மனையில் இருக்கும் பொழுது when he is in Shushan, இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த ஒரு செய்தியை தன்னுடைய சகோதரன் மூலமாக கேள்விப்படுகிறார். he is hearing about the news of the Israelites through his brother. இரண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா, if you look at the verse number 2, it says that Hanani, one of my brethren, came with men from Judah, and I asked them concerning the Jews who had escaped, who had survived the captivity, and concerning Jerusalem. சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகவில்லை, ஒரு சிலர் மீதியாக அந்த தேசத்துல விடப்பட்டிருந்தார்கள். Not all the people of Judah are taken as captive. Only some of them were taken as captive, and some of them were left in Jerusalem and in Judah. நீங்க ராஜாக்கள் புத்தகம், நாளாகமம் புத்தகம் இதுல வாசித்தீங்கன்னா அந்த கடைசி பகுதிகளிலே எப்படி இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்குள் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you read the last few chapters of the Kings as well as the Chronicles, you will know how the people of Judah went into captivity. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நெகேமியா இருந்து வந்தார். Nehemiah was living in such kind of a situation. நெகேமியா இருந்த ஒரு சூழ்நிலை மிகவும் ஒரு விடுதலையான சௌகரியமான ஒரு சூழ்நிலையில் அல்ல. Nehemiah was not living in a free and delivered situation, comfortable situation. ஆனாலும் அவர் கர்த்தரோடு இணைந்திருந்தவராய் இருந்தார். But he was living along with the Lord. Hallelujah, amen. பைபிள்ல சொல்லப்பட்டு அவர் அந்த ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தார். He was serving as the cup bearer for the king in Shushan. அங்க ஒரு நல்ல வேலையும் செய்து கொண்டிருந்தார். He was doing a job there. இப்படிப்பட்ட சூழலில் தான் இப்படி இந்த யூதாவை எருசலேமை குறித்த செய்தியை கேள்விப்படுகிறார். During this time he is asking about or learning about the news from Jerusalem and Judah. மூன்று காரியங்கள் இன்னைக்கு நேரம் இருக்குமானால் நெகேமியாவை குறித்து மூன்று காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். If time permits, we are going to meditate on three different things today about Nehemiah. முதலாவது அவர் ஒரு man of prayer இருந்தார், ஜெப வீரனாய் இருந்தார். First we are going to talk about how he was a man of prayer. இரண்டாவது அவர் ஒரு man of action, செயல்படுகிறவராய் இருந்தார். Second we are going to meditate on how he was a man of action. மூன்றாவது overcome பண்ணுகிறவர், man of overcome, அதாவது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற மனுஷனாய் இருந்தார். Third, how he lived as a man who can overcome all the challenges. A man of overcome. இந்த மூன்று குணாதிசயங்களும் நமக்கும் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். We also need all these three characteristics. The Lord knew that. நாமும் ஒரு ஜெப வீரர்களாய் இருக்க வேண்டும். We have to be a prayer warrior. செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be action oriented. அது மேற்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். We also need to be overcomers. இதுதான் இன்றைக்குரிய செய்தி. This is the message for today. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். We are going to see this in detail. நெகேமியா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், Nehemiah chapter 2 verse number 3, it says, அவர் கேள்விப்படுகிற செய்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about the things he has heard about Judah and Jerusalem. And said to the king, may the king live forever. Why should my face not be sad when the city, the place of my father's tombs, lies waste and the gates are burned with fire? Sorry, 1:3. Nehemiah 1:3. If you go to Nehemiah chapter 1 verse number 3 says, and they said to me, the survivors who are left from the captivity in the province are there in great distress and reproach. The wall of Jerusalem is also broken down and its gates are burned with fire. இதுதான் அவர் கேள்விப்பட்ட செய்தி. அந்த நகரத்தினோட நிலைமையும் அங்க இருக்கிற மக்களுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருந்ததுன்னு கேள்விப்படுகிறார். Nehemiah is hearing about this. This is a very bad situation and the people in the city are going through distress and reproach. 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, in verse number 4 it is recorded, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. So it says that, so it was when I heard these words that I sat down and wept and mourned for many days. I was fasting and praying before the God of heaven. இத கேள்விப்பட்டன துக்கம் வந்தது. The moment he heard about the situation of his city, a sorrow gripped into his heart. தம்முடைய ஜனங்களை குறித்து ஒரு துக்கம் வந்தது. He had a sorrow about his people. தான் வாழ்ந்து வந்த பட்டணத்தை குறித்து ஒரு துக்கம் வந்தது. He had a sorrow about the city where he lived. இப்பொழுது அந்த துக்கம்
அழுகையாக மாறுகிறது. And that sorrow became a weeping in his life. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு சில நாளாய் அவர் துக்கித்தாராம். Bible records that many days he was sad and he wept. அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it says that he wept and mourning. பரிதாபப்பட்டார். He was having pity on the situation. ஆனால் அதோடு அவர் நிறுத்தவில்லை. But he did not stop with that. அடுத்து அவருடைய அழுகை ஜெபமாக மாறுகிறது. Next his cry and his mourning becomes prayer. துக்கம் ஜெபமாக மாறுகிறது. His sorrow is turned into prayer. பரிதாபம் ஜெபமாக மாறுகிறது. His pity for his people is turned into prayer. Amen. Amen. ஹalleluya. நியூ இயர் சர்வீஸ்ல பேசும்போது அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்தோம். When I was talking when we had this New Year service, I talked about the prayer of Hannah. அப்பொழுது அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய வாழ்க்கையில துக்கம் இருந்தது. Hannah was having a lot of sorrow in her life. ஆனா அந்த எல்லா துக்கமும் ஜெபமாக மாறியது. But all his sorrow was turned into prayer. Hallelujah. Hallelujah. Amen. அது ஜெபமாக மாறும்போதுதான் when the sorrow was turned into prayer, அந்த துக்கம் நீங்கும். then only you can remove the sorrow from your heart. Hallelujah. Hallelujah. Amen. நம்ம பரிதாபப்பட்டுட்டு அதோட போகலாம். We could go away with having just pityness about the situation. அப்படி இல்லனா அந்த துக்கத்தை சரியான முறையில சேனலைஸ் பண்ணலாம். Or we could channelize the sorrow in the right path. இங்க நெகேமியா அந்த துக்கத்தை ஜெபமாக மாற்றுகிறார். Here we see Nehemiah is turning his sorrow into prayer. இருதயத்துல துக்கம் இருக்கு. He has sorrow in his heart. ஆனா அது ஜெபமாக மாறுகிறது. That is turned into a prayer. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நிறைய நேரங்களில நம்ம நிறைய பேரை பார்த்து பரிதாபப்படுகிறோம். Many times we also look at other situation and we have pity for them. Amen. ஆனா அது ஜெபமாக மாறுகிறதா? Is it changing into a prayer? சில நேரம் நம்முடைய பட்டணத்துல இல்ல தேசத்துல நடக்கிற காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். Sometimes when we hear certain things that is happening in our own city and our own country, we were having so much sorrow and we feel pity for that. ஆனா அது ஜெபமாக மாறுகிறதா? But is it changing into a prayer? நெகேமியோட வாழ்க்கையில ஜெபம் ஒரு பிரதானமானதா இருந்தது. In the life of Nehemiah, prayer is a key or a primary focus for him. இங்க நெகேமியா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று சொல்கிறார். If you look at verse number 5, here it says, and I said, I pray, Lord God of heaven, O great and awesome God, you who keep your covenant and mercy with those who love you and observe your commandments. Amen. Hallelujah. Oh great and awesome God. Situation was bad, but the Lord was awesome to him all the time. Amen. Amen. The situation cannot change God's attributes. Amen. சூழ்நிலைகள் கர்த்தருடைய தன்மையை மாற்ற முடியாது. The situations cannot change the attributes of God. சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம். The situation may be worse. ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். But God is always good. Amen. Amen. சூழ்நிலைகள் நமக்கு ஃபேவரா இல்லாமல் இருக்கலாம். Our situation may not be favorable to us. ஆனால் கர்த்தர் பயங்கரமான தேவன், great and awesome என்பதை நெகேமியா அறிந்திருந்தார். But Nehemiah knew that our God is great and awesome. நாம ஜெபிக்க போகும்போது When we go to prayer, நாம யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுது அறிந்திருப்பது நல்லது. we need to know, and it is good for us to know to whom we pray. Amen. You are talking to great and awesome God. Amen. 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 Hallelujah. Bible says heaven is his throne, the earth is his footstool. Amen. Amen. Hallelujah. வானம் அவரது சிங்காசனமா, பூமி வந்து அவர் பாதப்படி மாதிரியா. Bible records that our God has heaven as his throne and the earth as his footstool. நிறைய இடங்கள்ல வேதாகமத்துல அவருடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. In many places the Bible records the awesomeness of our God. Amen. Amen. Hallelujah. அவர் பயங்கரமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is a mighty and great God. சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். Sometimes in some places Bible records he is a God of zeal for us. Amen. சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கு என்று ரெவலேஷன்ல In சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation it is recorded his eyes were like burning fire. Amen. டேனியல்ல சொல்லப்பட்டிருக்கு அவர் முழுவதும் அக்கினிமயமானவராய் இருக்கிறார் என்று Daniel it is சொல்லப்பட்டிருக்கிறது. recorded our God is like a fire. Hallelujah. நீங்களும் நானும் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம்னா
மகா பயங்கரமான தேவனுடைய சமூகத்துல போய் நின்று ஜெபிக்கிறோம். You have to know to whom we pray. We are praying to a great and awesome God. Hallelujah. Hallelujah. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். In all situations, our God is an almighty God. Amen. Amen. அது மாத்திரம் இல்ல, நெகேமியா சொல்கிறார், நீர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். Not only that, Nehemiah also confesses in saying that you are a God who honors the covenant. Hallelujah. நிறைய பேரோட கர்த்தர் இவங்களுக்கு முன்பாக பல தலைமுறையினருக்கு உடன்படிக்கை செய்து கொண்டே வருகிறார் ஆண்டவர். Before the generation of Nehemiah, the Lord has made covenant for many generations before. Amen. நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். He made a covenant with Noah. இனி இந்த பூமியை நான் ஜலத்தினால முற்றிலுமாய் அழிப்பதில்லைன்னு சொன்னார். He made a covenant to Noah. Hereafter I'm not going to destroy the earth with water. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நீ கால் மிதிக்கிற இந்த தேசத்தெல்லாம் தருவேன், உன் சந்ததியை மணலத்தனே ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளை ஆபிரகாமோடு பண்ணினார். The Lord had made a covenant with Abraham. I will bless you and I will make your descendants like sands of the ocean. இப்படியாக अनेक உடன்படிக்கைகளை கர்த்தர் செய்து கொண்டே வந்தவர். Like the Lord has made many covenants in generations to generation. Amen. ஒவ்வொரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து கொண்டே வந்தார். The Lord was making covenant with his people for every chosen vessel. நெகேமியா இப்ப அதை நினைவுபடுத்துகிறார், you are God of covenant. So Nehemiah is reminding that you are a God of covenant. நெகேமியாக்கு தெரியும் சூழ்நிலை சரியில்லை, ஆனால் நீர் உடன்படிக்கையில் மாறாத தேவன். Nehemiah knew very well the situation may not be right or may not be good for us, but you are a God who will never change in your covenant. நம்மளுடைய வாழ்க்கையில கூட தனிப்பட்ட முறையில பல உடன்படிக்கைகளை கர்த்தர் நம்மளோடு பண்ணியிருப்பார். Even in our own life, the God has made many covenants personally with each one of us. தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். The Lord made a covenant with David. என்றென்றைக்கும் உன்னுடைய குடும்பத்துல உன் வம்சத்துல ஒரு ராஜா இருப்பார்னு. He made a covenant in your generation, in your family, forever there will be a king. Amen. Amen. சங்கீதம் 89ல சொல்லப்பட்டிருக்கு, தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். Psalm 89 Bible records that the God is declaring that I will not tell lie to David. Amen. If God makes a covenant with you, he will never change it. Amen. Amen. If the Lord tells you I will never leave you nor forsake you, that's true. Amen. Amen. He will never change it. Amen. Hallelujah. So Nehemiah is reminding that in his prayer. Lord, you are God of covenant. Amen. Amen. Hallelujah. Amen. When you go to the presence of God, remember you are talking to God of covenant. You are talking to awesome and great God. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. இன்னைக்கு கூட நம்ம worship timeல ஆண்டு திரும்ப எனக்கு சொல்லிக் கொண்ட இந்த காரியம், என் சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருந்தார். Even today during the time of worship, the Lord was reminding me, you are all standing before the throne. Amen. Amen. எனக்கு நீங்க இந்த ஊழியத்தை செய்றீங்கன்றத ஆண்டவர் திரும்ப நினைவுபடுத்திட்டே இருந்தார் worship timeல. The Lord was reminding me again and again during the worship time, you are serving me. Amen. அவருடைய சிங்காசனம் நம்ம மத்தியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. His throne is established in our midst. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. Wherever you are, the throne of God is established. ஒரு ராஜாதி ராஜாவை வந்து நம்ம சேவிக்கிறோம். We are worshiping a king of kings. Hallelujah. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிக்கிறோம். We are standing before the throne of our guide heart. Amen. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்றோம், அவருடைய பிரசன்ஸ லைட்டா எடுத்துக்கிறோம். Many times we take it very easy, the presence of God. நம்ம யாருக்கு முன்னாடி போய் வந்து நிக்கிறோம், யாருக்கு இந்த ஆராதனை செய்கிறோம், யாருக்கிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம் என்பதை நம்ம அறியாமல் போய் விடுகிறோம். Many times we are not able to understand to whom we serve, to whom we worship, to whom we pray. வேதம் என்ன சொல்கிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறார். What Bible says is the Lord is in spirit. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டுமா? Those who worship him, we have to worship him in spirit and in truth. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, அல்லது இப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்துல கூடி வரும்போதும் சரி, ஒன்றை நம்ம எப்பொழுதுமே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்திருக்கிறார். Whether when we come together like this to worship the Lord or to pray or we are in the presence of God, we need to remember we are standing before the awesome almighty Amen. God. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே
இருக்கிறேன். Because Bible clearly tells us that wherever we are gathered in His name, whether 2 or 3 are gathered in His name, He is in our midst. அவருடைய நாமத்துல கூடி இருக்கிறோம். We are gathering in His name. ஆகவே அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். That's why He is in our midst. ஒருவேளை நீங்க வீட்ல இருக்கலாம். You may be sitting in your அவருடைய home. நாமத்தினால நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க இந்த ஆராதனையில. You have connected to this worship service. அவருக்குரிய ஆராதனையை செலுத்துறீங்க. And you are worshiping Him. அவருடைய சிங்காசனம் உங்களுக்கு முன்பாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. His throne is established before you. அப்ப நம்ம அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் நம்ம சரியாக செலுத்த So வேண்டும். we have to give Him the honor and the glory that belongs to Him. பைபிள்ல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவியுங்கள் என்று In the சொல்லப்பட்டிருக்கிறது. Bible, in another place it's Serve the recorded, we have to serve the Lord in fear and in truth. Amen. And Amen. reverence. And reverence. Hallelujah. Hallelujah. Come and serve him with tremble and all the reverence. Amen. நடுக்கத்தோட பயத்தோட அவரை சேவியுங்கள் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. records that we need to serve the Lord with trembling and in reverence. நம்ம தேவன் அன்பானவர், Our God is a loving God. கிருபை நிறைந்தவர், He is full of mercy. மனதுருக்கம் He நிறைந்தவர். is full of compassion. அதே நேரத்துல At the same time, அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் He இருக்கிறார். is the Almighty God. Amen. Amen. அந்த பயமும் கர்த்தருக்குரிய அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். That is what is the fear of God. Amen. Amen. நான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக வருகிறேன். I am coming to the presence of நான் God. கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன். I am standing before the Lord. ஹalleluya. எவ்வளவு பெரிய privilege What a பாருங்க. great privilege we have. இந்த நெகேமியா ஆண்டவருடைய கிருபையும் அறிந்திருந்தார், ஆண்டவருடைய பயங்கரத்தையும் அறிந்திருந்தார். Nehemiah knew very well His mercy as well as His awesomeness and அந்த greatness. வசனத்திலே சொல்றார் பாருங்களா, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். He records in verse number 5 that you are a great and awesome God, you who keep your covenant and mercy with those who love you. ஹalleluya. Hallelujah. ஜெபிக்கும்போது When we pray, அவருக்குரிய அந்த அவருக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும். we have to give the reverence and the respect that belongs to ஏனென்றால் the நீங்க Lord. தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து தேவனை நோக்கி பாக்குறீங்க. Because you come to the presence of God and you look unto God. நம்ம ஒரு நாள் அதை லைட்டா எடுக்க கூடாது, அசட்டா எடுக்க கூடாது. ஓகே ஒரு சர்வீஸ் தானே அப்படி எடுக்க கூடாது. ஓகே இது நான் என்ன போய் ஜெபிக்க போறேன், எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். You cannot take that very lightly or ignorantly because you can pray any way you ஆனா want. யாரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம் But to whom we pray, என்பதை நம்ம அறிந்திருக்க we வேண்டும். should know that. நெகேமியா ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். Nehemiah was a prayer warrior. 6வது 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா If you go to verse number 6 and 7, பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். he is confessing his sins and praying. 6வது வசனத்துல உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. The Bible says in verse number 6, please let your ear be attentive and your eyes open that you may hear the prayer of your servant which I pray before you now day and night for the children of Israel your servants and confess the sins of the children of Israel. He did not pray for himself, but he prayed for the children of Israel. Amen. ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஜெபம். The prayer is a selfless prayer. நான் ஏற்கனவே சொன்னா அந்த அரண்மனையில ஒரு வேலை செய்துட்டு இருந்தார், I பானபாத்திரக்காரனா already இருந்தார். shared with you, he was a cup bearer for the king. ஹalleluya. Hallelujah. ஆனா எங்கேயோ கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து இவர் ஜெபிக்கிறார். But wherever, somewhere else the people are going through struggle and difficulty and he is praying for them. ஹalleluya. Hallelujah. நம்மளுடைய ஜெபத்துல கூட மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அவசியம். It is very important even in our prayers we need to pray for others. அதுக்கு மாத்திரம் இல்ல, அவங்க ஒரு பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார். Not only that, he is confessing the sins of these people and praying. verse 7 பாருங்க. If you look at verse number 7, both my father's house and I have sinned, we have acted very corruptly against you and have not kept the commandments, the statutes, nor the ordinances which you commanded your servant Moses. Amen. Hallelujah. We have acted very corruptly against you. என்ன சொல்ற, நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்கிறார். He is saying that we have acted very corruptly against you. Hallelujah. நெகேமியா ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். Nehemiah was a prayer warrior. அவர் உபவாசித்து ஜெபித்தார். He was praying with fasting. ஆனா அவர் சொல்லும்போது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். We have acted very corruptly against you. நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்கிறார்.
But when he prays, he is saying that we acted very corruptly against you. Amen. அவரை சேர்த்து ஜெபிக்கிறார். He is including himself along with his people. நாங்க கெட்டவங்களா இருக்கிறோம். We are very corrupted people. Hallelujah. Amen. 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 நிறைய நேரம் நமக்கு இந்த ஏரியால ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். Many times we have a big challenge in this area. நம்ம செய்யறது தப்புன்றது முதல்ல அக்செப்ட் பண்றதே என்னது? ரொம்ப கஷ்டம். It is very very difficult for us to acknowledge and accept what you do is wrong. இப்ப பர்சனலா ஏதோ ஒரு நம்ம தவறு செய்றோம். நான் எனக்கு தெரியும் நான் பர்சனலா சில தவறு செய்றேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்றேன்னா அது எனக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் மன்னிங்கன்னு கேட்பேன். If I do something wrong, I know very well which is not pleasing God, then I go to the Lord and I ask for forgiveness. ஆனா இங்க நெகேமியா கேக்குறது யாருக்காகனா அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கேட்கிறார். What he is asking here, Nehemiah asking here is not for him but for the people in Israel, those who are going through difficulties. நாங்க கெட்டவங்களா நடந்தோம். At that time he is including himself and say we நெகேமியா எப்படி ஜெபித்திருக்கலாம்? Nehemiah how he could have prayed. இவங்க எல்லாம் சரியில்லை. He could have prayed saying that all these people are not right. இவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. These people missed everything. அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி ஜெபித்திருக்கலாம். He could have pointed out their sins and prayed. ஆனா இவர் ஜெபவீரன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா தன்னையும் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் சரியில்லை ஆண்டவரே நாங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். The sign for being a good prayer warrior, Nehemiah is including himself along with the people of Judah and praying that we are not right, we are corrupted people. இப்ப கூட நமக்கு நிறைய challenges நம்ம தேசத்துல கடந்து போறோம்னு வைங்களேன். Even now we are going through many challenges and difficulties in our nation. உடனே யாரை நம்ம யோசிப்போம்? Immediately to whom we think? இந்த குரூப் இவங்க இது மாதிரி ஒரு கூட்ட மக்கள் இப்படி எல்லாம் மோசமா பண்ணி தேசத்தை கெடுத்துட்டாங்க. We may be pointing a group of people saying that they did many wrong things and they corrupted the nation. Pointing out people is very easy. This is their problem. They did the mistake. He did the mistake. She did the mistake. Because of this people, we all suffering. It's very easy to point out. But what God is expecting when we go to His presence in prayer, first we need to acknowledge the wrong which we have. The wrong things which we have. In which area we are corrupted. We need to acknowledge and say, Lord, I am corrupted in this area. I am not right before you. Amen. Amen. Hallelujah. Many times we are trying to give reasons for that. Because of this I am not right. Because this is happening to me, I am not able to pray well. Because this is happening to me, I am not able to behave good. But the Lord is expecting us, when you come to my presence in prayer, first acknowledge your condition. But the good news is, the Lord will accept everyone who goes into the presence. Amen. Whether you are corrupted, the less corrupted or more corrupted, God is able to accept everyone. Amen. That's Amen. a good news. Amen. But we need to go with a humble heart. Amen. Amen. Our prayer should show the humbleness. நம்ம ஜெபத்துல நம்ம மனத்தாழ்மை வெளிப்படணும். We have to reveal our humility in our prayer. Amen. ரெண்டு பேர் நம்ம தேவாலயத்துல ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க. ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபிக்க போனாங்க. We know that the two people went to pray. One is a Pharisee. tax collector, another is a Pharisee. Amen. Amen. Hallelujah. That Pharisee சொன்னாப்ல ஜெபத்துல நான் இத்தனை முறை உபவாசிக்கிறேன், நான் இந்த டைத் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் அவர் சொன்னார். Pharisee was saying what all he is doing, that I am paying tithe, I am praying this many times a day. ஆனா இந்த டாக்ஸ் கலெக்டர் சொன்னாரு, வானத்துக்கு கூட மேலே ஏறெடுத்து பார்க்க முடியாம மார்பிள் அடித்துக்கொண்டு நான் பாவி என்று சொல்லி தன்னை உணர்ந்து ஜெபித்தாராம். But the tax collector even humbled himself and even could not take his eyes to the heaven, and he was beating his chest and say that I am a sinner and I commit to you. Hallelujah. Amen. 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 ஜெபத்துல மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting our humility when we come to him to pray. Amen. நெகேமியா நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் இருந்தோம் என்று சொல்கிறார். Nehemiah is declaring that we
or corrupted people. நம்ம ஆனா அந்த பரிசேயன் வந்து தன்னுடைய சுய நீதியை சார்ந்து ஜெபிக்கிறார். நான் இத செஞ்ச அதை செஞ்சேன்னு. The Pharisee was praying on self-righteousness of what he did. ஆமென். நம்முடைய சுய நீதியை சார்ந்து கொள்ளாமல் அவருடைய நீதியை சார்ந்து கொள்ள வேண்டும். We should not depend on our self-righteousness, but we should be trusting the righteousness of Jesus. அடுத்து 8 9 வசனங்கள்ல சொல்லுகிறார். If you look at verse number 8 and 9 in Nehemiah 1, நாங்க chapter 1, verse 8 and 9ல ரெண்டு வசனங்களை சேர்த்து சொல்லுகிறார். நாங்க இப்படி தவறு செஞ்சா இதெல்லாம் நடக்கும், இப்படி அதனுடைய கான்சிக்வென்சஸ் இப்படி இருக்கும் என்பதை நெகேமியா சொல்லுகிறார். Nehemiah was declaring to the Lord that you have already told us if you were doing all these wrong things, what is the consequences of all those? Hallelujah. Amen. Amen. அது சொல்லுகிறார், இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நாங்கள். He is declaring that the situation we are in, it's not because of the Lord, but it's because of our own It's not deeds. because of God, but because of our own deeds. Amen. Because you are covenant keeping God, you will never change in your covenant. But we missed in many areas. The reason we all going through this captivity and all the fire happened in Jerusalem, the walls are broken. For all these things, Lord, you are not the reason. We are the reason. Amen. Many times we will blame God. We will blame others. We will blame God. Lord, why are you doing like this? Why are you putting us this like this? But we need to realize it's because of us. Amen. Amen. ஜெபத்துல தன்னை தாழ்த்தி நெகேமியா ஜெபிக்கிறார். Nehemiah is humbling himself and praying to God. அடுத்து 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமையை நினைவு கூறுகிறார். If you look at verse number 10, he is remembering the power of our God. Amen. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினால் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. Now these are your servants and your people whom you have redeemed by your great power and by your strong hand. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிறார். He is reminding to the ஆண்டவரே Lord, நீர் மீட்டெடுத்த ஜனம். all these people are redeemed by you, Lord. Hallelujah. இந்த ஜனம் தான் இப்ப கஷ்டப்படுது. Only these redeemed people are going through these இவங்களை difficulties. இதுக்கு முன்னாடி வல்லமையினால மீட்டெடுத்தீரே. You have redeemed these people by your mighty hand. இன்னொரு முறை மீட்டுக்கொள்ளும். One more time, please redeem them. ஏனென்றால் உம்முடைய வல்லமையில நீர் மாறாதவர். Because you never change in your power and in your உம்முடைய mightiness. உண்மையில நீர் மாறாதவர். You never changes in your truth. Hallelujah. Hallelujah. Amen. அடுத்த வசனத்துல தான் சொல்லுகிறார், எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். In next verse he is saying that you give favor and make things happen for me. Amen. Amen. நெகேமியா மாத்திரமல்ல, அநேக மக்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை நினைவு கூர்ந்து ஜெபித்திருக்கிறார்கள். Not only Nehemiah, many people, those who are in the Bible, when they pray, they remind the power of God in their prayer. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கூட Even when you pray for yourself, நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தினால் என்னை மீட்டெடுத்தீரே. you have to confess and say that by your mighty hand you have redeemed me. How many of you believe that God has redeemed you by his mighty hand? Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. You are Amen. chosen by God. Amen. Yes. Amen. You did not choose him, but he chose you. Amen. He has redeemed you by his mighty hand. Amen. Whenever you are going through time of challenges, you can go boldly and tell the Lord, Lord, you are the one, redeemed me. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Nehemiah reminded God about his mighty power. Hallelujah. Amen. நெகேமியாவோட வாழ்க்கையே ஒரு ஜெப ஜீவியமாக இருந்தது. The whole life of Nehemiah was a life of prayer. நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு ஜெப ஜீவியமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God desires today even our life needs to change like a life of prayer. Amen. நீங்க நெகேமியா chapter 2:4ல பாத்தீங்கன்னா, Go to chapter 2 and verse number 4. நெகேமியா ஜெபம் பண்ணினார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says that Nehemiah prayed to God. It says that the king said to me, what do you request? So I prayed to the God of heaven. நீங்க நெகேமியா 4:9 பாருங்க. If you go to Nehemiah chapter 4 verse number 9, which says, nevertheless we made our prayer to our God. Nevertheless we made our prayer to our God. In different situations, different circumstances, Nehemiah prayed.
எல்லா சூழ்நிலைகளிலும் நெகேமியா ஜெபித்துக் கொண்டே இருந்தார். Nehemiah was continuously praying in all the situations he is going through. எல்லாவற்றையும் ஜெபத்துல கொண்டு வந்தார். He brought everything into prayer. ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. The foundation of his life is prayer. ஒரு துக்க செய்தியை கேள்விப்பட்ட உடனே, The moment he heard a sad news, உடனே நெகேமியாக்கு புரிஞ்சது, இதுக்கு வந்து இத நான் எப்படி இத ஹேண்டில் பண்ண முடியும்னா ஜெபத்தோட தான் ஹேண்டில் பண்ண முடியும். the moment he received the news, he knew how I can handle this news is by praying. He started to handle the things through prayer. Amen. Amen. ஜெபம் தான் நமக்கு முதல் அடிப்படையா இருக்க முடியும். Only prayer is our first foundation. எதுவா இருந்தாலும் ஜெபத்துல தான் நம்ம முதல்ல கொண்டு போணும். Whatever may be the situation, the first thing we need to do is take it to the Lord in prayer. நெகேமியா இப்படி எல்லாவற்றையும் ஜெபத்துல கொண்டு போனனால, Because Nehemiah took everything into prayer, நெகேமியாக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். so the Lord revealed what Nehemiah should do in every situation. நெகேமியா chapter 2:12 பாத்தீங்கன்னா, Go to Nehemiah chapter 2 verse number 12. It says, 2:12 நெகேமியா சொல்றார், என் தேவனாகிய கர்த்தர் என் மனதில் வைத்ததை நான் ஒருவரிடமும் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Then I arose in the night and I had a few men with me. I told no one what my God had put in my heart to do at Jerusalem. Amen. இங்க ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை நெகேமியாவோட இருதயத்துல வைத்திருக்கிறார். Here we see that the Lord has put something into heart of Nehemiah. Amen. How he got it? Through prayer. How God laid his things in his heart? Through his prayer. Amen. Amen. Why we need to pray? When we pray, the Lord will put his things in our heart. Amen. The Lord will reveal his things in our heart. Amen. Nehemiah got it. How he got it? Through prayer. Amen. In what circumstance he got it? Very, very difficult situation. But he got it. Amen. Why we need to pray? We should know what God has in his heart. ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பதை நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு வரும். The prayer will bring the burden of the Lord in his heart to our heart. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கீங்க? many of you are happy? Hallelujah. ஏமா பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor. முதல்ல ஜெபம் பண்ணு. First you have to pray. Amen. Hallelujah. சரி, இப்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. Now you have to ask the person next to you, இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணியா? did you pray today morning? Amen. Amen. Right? Yes. பண்ணலல? Hallelujah. Hallelujah. Amen. 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 பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Now you have to tell those who are next to you, ஜெபம் தான் உனக்கு தேவை. prayer is only thing you need. Amen. Amen. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கதை அறிந்து கொள்ள How விரும்புறீங்க? many of you have a desire to know what is Amen. in hearts? When we go through difficult situations, we want to know what God wants me to do in this situation. Amen. Every one of us wants to know what God has for me. Amen. We want to know. Yes. Hallelujah. How can we know? Through prayer. Hallelujah. Sometimes we will expect somebody to pray and prophesy over us what God has kept for this situation. Amen. நம்ம எல்லாருக்கும் எப்படி விரும்புவோம்? What will desire all of us? நம்ம எல்லாரையும் தான் சேர்த்து சொல்லு. I'm telling all of us. யாராவது ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனவரி 25ஆம் தேதி கர்த்தர் இடத்தை தருவார். Amen. Praise the Lord. If somebody prophesies and telling us saying that on the Jan 25th you will get your place, எவ்வளவு நல்லா இருக்கும். how sweet it is. எங்க வெட்டிங் anniversary இன்னைக்கு. Because it's our wedding anniversary. நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். We can celebrate in a grand manner. சரி, பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடி கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்திரா பர்த்டே பிரைஸ் சொல்லலாம், அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடலாம். Even if he gives one day earlier, that's great because it's Sister Indra's birthday. யாராவது வந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு இதை தருகிறேன் அப்படின்னா எவ்வளோ ஈஸி. If somebody comes and prays and prophesy, the Lord is telling that He's going to give you this. இது எப்படி How தெரியுமா? easy it is. இது எப்படி தெரியுமா? How is it, you know? கவுச்ல உட்கார்ந்துட்டு யாராவது கையில கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்களா? This is like you sit in the Yeah, I couch like and somebody brings the food to you to the couch. Right? Yes. Right? Sitting at the couch and watching the TV or game, somebody will come bring the food in the plate and give it to your hand. Yes. It's so easy. You don't need to go.
You don't need to serve on yourself, right? Yes. Forget about the food, at least one cup of coffee. Yes. We like it. Yes. We want to get the things in the shortcut. We want to get the things in the easy way. But Bible says Nehemiah prayed for few days. He fasted. Bible did not record how many days. He went through grief for few days. He Amen. prayed. Amen. Then he got something from the Lord. The Lord put it in his heart. Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. It's not 2 minutes noodles. Amen. Amen. You need to spend. சிலருக்கு நான் சொன்னதில்ல எல்லாமே இப்படி 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 நடந்துடணும் டக்கு 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 I நடக்கணும் shared, for some people it has to happen very quickly as fast food. Amen. But they won't do the things like that. But they want the things to happen like that. Right? நான் அவங்கள செய்ய சொல்லுங்க ஒரு நூடுல்ஸ் அந்த 2 minutes நூடுல்ஸ் கூட செய்ய தெரியாது முதல்ல. If you ask them to do, they can't even do that 2-minute noodle by themselves. But they expect somebody to do for them. சிலர் இருக்கிறீங்க. Some of you are here like that. Amen. Hallelujah. Hallelujah. கேளுங்க அந்த நூடுல்ஸ் கூட பண்ண தெரியாதுன்னுவாங்க. அது என்ன ஒரு தண்ணியில வச்சு போட்டா வரப்போகுது. அது கூட தெரியாது. If you ask them, they will say that I can't do that. But it's very easy to do. First learn how to make 2 minutes noodles. Then learn how to make some coffee. Coffee கூட போட தெரியாதவங்களா இருக்கும். There are people those who do not even know how to make coffee. Amen. Right? Hallelujah. Hallelujah. Anyway, நெகேமியா ஜெபத்தினால தான் கிடைச்சது. See, Nehemiah got what he needs to do by only his கர்த்தருடைய prayer. திட்டங்களை அறிய விரும்புகிறோம். We desire to know the plan of God, ஆனா ஜெபிக்க விரும்புவதில்லை. but we do not desire to pray. Amen. Amen. Hallelujah. நெகேமியா ஜெபத்துல தான் வாங்குனார். Nehemiah got this by prayer only. அடுத்தது டேனியல் லைஃப் பாத்தீங்கன்னா டேனியல் ஆல்சோ மேன் ஆஃப் பிரேயர். If you look at the life of Daniel, he is also a man of prayer. Daniel chapter 2 verse 17 and 18. Daniel chapter 2 verse 17 and 18. We go to Daniel chapter 2 verse number 17 and 18. நான் சீக்கிரம் வேகமா வாசிங்க. It says, இன்னைக்கு 3 பாயிண்ட் முடிக்கணும்னு பார்க்கறேன் இந்த Then 20 Daniel நிமிஷத்துல. went to his house and made the decision known to Hananiah, Mishael and Azariah, his companions, that they might seek mercies from They the God might of seek heaven. mercies from the God of heaven concerning this secret. Amen. Because Daniel was in the very critical situation. He had to reveal the meaning of the dream and also interpretation, both. The king did not reveal the dream, so he had to find the dream and the interpretation. It's a very challenging time, but he knew one thing: prayer is the only key to get the answer for this problem. Amen. 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 So he decided to pray. Amen. Hallelujah. Hallelujah. Bible says he had some prayer warriors, prayer partners. So he gathered them and he prayed together. Amen. Next verse, if you read the next verse, Daniel chapter 2 verse 18. That they might seek mercies from the God of heaven concerning this secret, so that Daniel and his companions might not perish with the rest of the wise men of Babylon. Next verse. Then the secret was revealed to Then Daniel. the secret was revealed to Daniel in the night vision. When the secret was revealed? They prayed. When they prayed. Hallelujah. Hallelujah. Amen. 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 Your best, if you are married person, your best prayer partner is your husband or your wife. Amen. Amen. If you are a married person, first pray together. Husband and wife needs to pray together. Amen. If you are not a married person, you can find the right prayer partner to pray together. Amen. Hallelujah. Hallelujah. You can pray alone. You can pray together also. Hallelujah. Hallelujah. But when we pray, then only we will know the secrets of God. Amen. Hallelujah. கர்த்தர் இருதயத்துல வைப்பார். Then the Lord will put this secret into our heart. தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. It was revealed to Daniel. Amen. Daniel chapter 2 verse 23 ல சொல்லப்பட்டிருக்கு. Look at verse number 23 in Daniel chapter 2. It says, I thank 2:23. you. I thank you and praise you, O God of my fathers. You have given me wisdom and You might. have given me wisdom and might. Hallelujah. Hallelujah. And have now made known to me what we asked of you, for you have made known to us the king's demand.
ஹalleluya. Hallelujah. இந்த ஞானமும் வல்லமையும் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டதா. The Daniel was given the wisdom and the might. எப்படி? How it was given? ஜெபத்தினால. By prayer he got that. ஹalleluya. Hallelujah. ஜெபம் நமக்கு தேவையானதை கொண்டு வரும். Prayer will bring what we need. நெகேமியாக்கு என்ன அந்த சூழ்நிலைக்கு தேவை இருந்ததோ அது ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. Whatever was needed for Nehemiah at that situation, it was given by the Lord after the prayer. 2:30 Daniel chapter 2:30 If you go to Daniel chapter 2 verse அந்த number ஞானமும் 30, வல்லமையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் even the might and wisdom was given to Daniel. தானியேல் என்ன சொல்றார் But பாருங்க. Daniel is saying, but as for me, this secret has not been revealed to me because I have more wisdom than anyone living. Hallelujah. But for our sakes who make known the interpretation to the king, and that you may know the thoughts of your heart. Even though Daniel knew that God has given him the wisdom and might, he acknowledged that the revelation is not because of my wisdom. The revelation was given by you for the king's sake. Amen. 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 The Amen. king has to know the meaning of the dream. Amen. Amen. So for that person, God is revealing the things to me. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That means I am not here to boast about all this revelation. Amen. என்னை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த வெளிப்பாடு அல்ல. This revelation is given to me not to exalt myself. இந்த revelation ஜெபத்தினால வந்தது. This revelation came because of prayer. இன்னொரு மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. And this was given for another person. நெகேமியாவுக்கும் இப்படிதான் ஆண்டவர் வந்து அந்த சிறையிருப்புல இருக்கிற ஜனங்களுக்காக சில காரியத்தை இருதயத்துல வைத்தார். Even for Nehemiah, the Lord put certain things in his heart on behalf for the people in captivity. Amen. Amen. எத்தனை பேருக்கு ஒரு ரெவலேஷன் வேணும்னு How நினைக்கிறீங்க? many of you desire to have a revelation? Hallelujah. Hallelujah. சிலர் வந்து சில நேரம் எங்ககிட்ட ஜெபத்துக்கு வரும்போது Some people come to me for prayer. நானும் இந்திராட்ட அடிக்கடி சொல்வேன், நம்ம வாயில இருந்து மாம்சத்துல வார்த்தை வெளிப்பற்ற கூடாது. I also share this with Sister Indra that we should not tell something from our flesh. Amen. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படணும். The word of God should be revealed to them. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இன்னைக்கு நெகேமியாவுக்கு ஜெபத்தின் மூலமாக சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். Today for Nehemiah, the Lord revealed certain things because of prayer. இப்ப நம்ம கூட இந்த சர்ச்ல இருந்து 7 days fasting prayer சொல்லி இருக்கோம். We also had declared 7 days of prayer from our church. Amen. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்துல நமக்கு இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். I believe the Lord will reveal many more things through this prayer. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. இந்த நம்மளுடைய 7 days prayer எப்படி இருக்கணும்? How this 7 days of prayer should be. நம்மள தாழ்த்துகிற ஜெபமா இருக்கணும். It has to be prayer of humility. Amen. Amen. எனக்கு ஞானம் இருக்கிறதுனால இல்ல ஆண்டவரே. It's not because of I have wisdom, Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீர் இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக எனக்கு வெளிப்பாடுகளை தருகிறீர். You are revealing certain things to make these people a blessed people. Amen. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்க How போறீங்க? many of you are committing to pray? நெகேமியான்னு நினைவுக்கு வந்தாலே The moment you remember Nehemiah, முதல்ல நமக்கு வர வேண்டியது the ஜெபிக்கிறது. first thing we need to remember is his prayer. Amen. Amen. Hallelujah. உங்க அழுகை எல்லாம் துக்கம் எல்லாம் ஜெபமா மாறிடணும். All your sorrows and mourning and weeping should be transformed into prayer. கர்த்தருடைய சமூகத்துல போய் அழுகிறதுக்கும் ஜெபத்துல அழுகிறதுக்கும் சும்மா அழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. There is a big difference between just crying versus going into the presence of God and crying out to him. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் அழுதீங்கன்னா If you go to the presence of God and cry out to கர்த்தருடைய him, சமூகத்துல விதைக்கிறீங்க. that means you are sowing the seed in the presence of Amen. God. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Those who are sowing in tears, they will reap with joy. Amen. இரண்டாவதாக Secondly, அவர் செயல்படுகிற ஒரு மனுஷனாய் he இருந்தார். was a man of action. Amen. Amen. Hallelujah. நீங்க நெகேமியா chapter 2 verse 3 ல பாத்தீங்கன்னா If you go to Nehemiah chapter 2 verse number 3, it says, and he said to the king, may the king live forever. Why should my face not be sad when the city, the place of my father's tombs,
lies waste, and its gates are burned with fire. ஆமென். இதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராஜா கேட்பாரு, ஏன் உன் முகம் துக்கமா இருக்கு? The previous verse records that the king was asking Nehemiah, why your face is so sad? அல்லேலூயா. இப்ப அந்த துக்கத்தை பார்த்து தான் ராஜா கேக்குறாரு, ஏன் துக்கமா இருக்குன்னு அந்த அதுக்குரிய பதில சொல்றாரு. See, the king was asking him by looking into his face, and his face was sad. That's why he's asking why your face is sad. ஆமென். எப்படி ஒரு ஆப்பர்சூனிட்டியை கரெக்ட்டா நெகேமியா யூஸ் பண்றாரு பாருங்களேன். Look at here how Nehemiah is using an opportunity that is presented to him. He was not only a man of prayer, he was man of action. Amen. Amen. He was ready to act. Amen. When the opportunity was given to him, he used that opportunity. What was the opportunity? The king was asking him. Amen. Immediately he knew, this is the time I need to act. I don't want to be quiet now, I want to act. Amen. Hallelujah. Hallelujah. Don't be quiet, but act. How you can act? With wisdom. Amen. Amen. When the king was asking the question, why are you so sad? Amen. Hallelujah. சில நேரம் நம்ம யாரையா கேட்போம்ல, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? Sometimes we ask some people that why you are so dull, why your face is உள்ள dull. ஏதோ இருக்கும். They may have something ஆனா நம்ம என்ன inside their சொல்லுவோம்? heart. But what we will say? ஒண்ணும் இல்ல. Nothing. Nothing. We will say nothing. Nothing. சிலர் அந்த nothing கூட சொல்ல மாட்டாங்க. Some people won't even say that nothing. They may just smile and go. ஒண்ணும் இல்ல. ஆனா நெகேமியா பாருங்க எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க அந்த ஆப்பர்சூனிட்டி. But look at Nehemiah here, how he is using that opportunity. There are times we need to be quiet. There are times we need to act. Amen. Hallelujah. We should know when to act. We should know when to be quiet. Quiet. Amen. We should not act when need to be quiet. We should not be quiet when we need to act. Amen. Hallelujah. அவர் எப்படி அவர் உடனே அந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்துறார் பாருங்க. How he is utilizing that situation on for him. அடுத்த நான்காவது வசனம் பாருங்க, நெகேமியா chapter 2 verse 4. If you go to verse number 4, then the king said to me, what do you request? So Amen. I prayed to the God of heaven. Next verse. Verse number 5 says, and I said to the king, if it pleases the king, and if your servant has found favor in your sight, I ask that you send me to Judah, to the city of my father's tombs, that I may rebuild it. He was very clear what he has to ask the king. King. Amen. Acting people will have a clarity. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? செயல்படணும்னு நினைக்கிறவங்க கிளியரா இருப்பாங்க. Those who are willing to do action, they will be very clear in their Amen. hearts. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? If we are in his situation, what we would have done? Oh, I'm fine. Nothing, king. Don't worry, king. Nothing. I'm okay. Right? He used the opportunity with clear-cut statements. Amen. Amen. Hallelujah. We need to dedicate ourselves to act for God's kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிறவங்களா நம்ம இருக்கணும். We have to be people of action to build the kingdom of God. Amen. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor, Don't be quiet. don't be quiet. Act. Act. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சொன்னீங்களா? Did you say that? இப்ப திரும்ப சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்கள Now பார்த்து. again tell them. You are so quiet for a long time. You are so quiet for a long time. Quiet for a Now this is the time to act. Now this is the time to act. Amen. சிலர் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? Some people may say this. You have heard this? நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். I'll pray for that. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். I'm praying for that. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். I'm praying continuously for this. ஜெபம் பண்ணணும். You have to pray. Now what is the next? act. Act. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஜெபத்தோட நிறுத்திட கூடாது. We should not stop just with இப்போ ஒருத்தங்க prayer. வந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறாங்க. If someone is coming and asking your help, நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். I will pray for you. Your prayer is much needed. It's true. But what is the next step? Act. Act. Do something. Amen. பைபிள்ல போட்டுருக்குல ஒருத்தன் வந்து நைட் சாப்பாடு கேட்டா நான் ஜெபிச்சுக்கிறேன்னு உள்ள போய் படுத்துக்கிடாது. எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி வேர்டிங்ல நான் சொல்றேன். If அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. Bible records that if someone is asking you that they need something, you cannot just say that I will pray for you, but you have to do what they need. ஜெபிக்கிறவங்க செயல்படுறவங்களா இருக்கணும். Those who are praying, they will be people of action. Amen. 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 Hallelujah. 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 Amen. Amen.
Amen. ரொம்ப அழகா அந்த வேண்டுதலை சொல்றாரு. நீங்க 5-6 வசனத்துல If you பாத்தீங்கன்னா look at verse number 5 and 6, he beautifully expresses his need. ரொம்ப பொலைட்டா சொல்ற, ராஜாவுக்கு சித்தமானால் He is very politely telling, he said to the king, if pleases the king, and if your servant found favor in your sight, I ask that you send me to Judah, to the city of my father's tombs, that I may rebuild it. next verse. Verse number 6 says, then the king said to me, the queen also sitting beside him, how long will your journey be? And when will you return? So it pleased the king to send me, and I set him a time. next verse. Furthermore, I said to the king, if it pleases the king, let letters be given to me for the governors of the region beyond the river, that they must permit me to pass through till I come to Judah. next And verse. a letter to Asaph, the keeper of the king's forest, that he must give me timber to make beams for the gates of the citadel, which pertains to the temple, for the city wall, and for the house that I will occupy. Amen. What it shows? What all these verses shows about Nehemiah's life? Prepared well, in Prepared details. well. He was man of preparation. Very clear. Amen. Amen. What I need to ask. That means through his prayer, first he got the plan from God. Amen. Amen. That's the thing God has put it in his heart. Amen. Amen. You have to go to Jerusalem. That was the plan of God. He knew the plan of God. He was aligned with the plan of God. Amen. He was well prepared for the plan of God. Amen. Today the question is, are you acting for God? Amen. Are you prepared to fulfill the God's plan? Jeremiah 29:11 is a wonderful promise. I have plans for you, right? Amen. Yes. It's true, God has plans for you, but the question is, are you prepared to fulfill his plans? Amen. Amen. Do you know the plans of God first? Did you get the plan from God? Are you prepared to fulfill the plans of God? Amen. When the king asked Nehemiah, he was able to give clear-cut answer. This money, this number of days I need off. Then I need wood. Then I need letter for the crossing the borders, and everybody has to give me the clearance. Amen. He knew what to ask. Many times as a Christians, we do not have any plans. We are not prepared at all. Amen. But we want to fulfill the plans of God. Amen. Amen? Amen. Many times the answer comes out of our mouth is, I do not know. How many days you need a day of? I do not know. I need to check with my parents or something. Right? We are not cleared, and also we are not prepared. But we want to fulfill the plans of God. Amen? எத்தனை பேர் prepared இருக்கீங்க? How many are prepared? Hallelujah. Hallelujah. இங்க பாருங்களேன், அந்த ஒரு டைம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அவனுக்கு. He got only one opportunity. for ஒரு Nehemiah. ஆப்பர்ச்சுனிட்டில எல்லாத்தையும் கேட்டான். என்னென்ன வேணும் எல்லாம் கேட்டாச்சு. In one opportunity, he asked everything he need. Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. Now you have to ask the neighbor, Are you prepared? are you Are you prepared? prepared? கேட்டிங்களா? Did you ask that question? Amen. Amen. இப்ப கேளுங்க, do you know the plans of God? Now the question is, you have to ask, do you know the plans of Amen. God? நான் சிம்பிளா கேள்வி மட்டும் தான் கேட்க சொல்றேன். ஆன்சர் யாரையும் சொல்றது இல்ல. I won't simply ask them to ask the question. I'm not asking them to give ஆனா an நீங்க answer. இத ஒரு ஜோக்கா எடுத்துக்கிடாதீங்க. Don't take it as a joke. இத மனசுல வச்சு இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்தெந்த விதத்துல எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கிறேன். You have to keep these things in your heart, and after the service, you have to meditate and ask this question: in what ways I am prepared? Amen. Amen. Am I acting? Am I doing something for the Lord? Amen. ஏதாவது நான் செய்றேனா? Am I doing something for the Lord? Amen. 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 Throne of Grace Ministryல இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். All of us who are in Throne of Grace Ministries, we need to be people of action. Amen. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு செயல்படுறவங்களா இருக்கணும். We have to be people of action to build the kingdom of God. Amen. Amen. Hallelujah. 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. Nehemiah chapter 2:8. Verse number 8 says, and a letter to Asaph, the keeper of the king's forest, that he must give him timber to make beams for the gates of the citadel which pertains to the temple, for the city hall, and for the house that I will occupy. And the
king granted them the to me king granted them to me according to the good hand of my God according upon to me." the good hand of my God upon me. Hallelujah. Hallelujah. When you act, then only you can see the hand of God in your life. And also I can say like this, why we need to have the hand of God upon us? For to act for his kingdom purpose. Amen. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? to கர்த்தருடைய this? கரம் எதுக்கு நம்ம மேல இருக்கு? Why hand of God is upon us? கர்த்தருடைய கரம் எதுக்கு நமக்கு தயவு செய்து? Why his hand is giving mercy to us? தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுவதற்காக. It is for us to do the work of to build the kingdom of God. நெகேமியா செயல்பட ஆரம்பிச்ச உடனே The moment Nehemiah started to act, கர்த்தருடைய நன்மையான கரத்தை பார்க்கிறார். he is able to see the good hand of God in his life. ஆமென். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் நீங்க சொல்ல கையை தூக்கி சொல்லுங்க, I will act Lord. You can I raise will your hand act, and say, Lord. I will act, நான் Lord. செயல்படுவேன் ஆண்டவரே. I will act, Lord. ஆமென். இன்னைக்கு சில தூசி எல்லாம் உதறிட்டு எந்திரிச்சு செயல்படணும். You have to shake your dust and you have to arise and do something for the Lord. அழுதாரு, He was crying, துக்கமா இருந்தாரு, he was sad, ஆனா அதுலயே உட்கார்ந்திரல. but he did not settle on இப்போ that. நான் செயல்படுகிற நேரம். This is a time for me to act. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Hallelujah. Amen. It's not too many days for us. Amen. Very Amen. soon he is going to come back. Amen. We are in the last days. Amen. How many of you believe that? Amen. Amen. If you are not acting now, then when we will act? இப்ப செயல்படலனா எப்ப செயல்படுவோம்? If you are not able to act now, when will we be able to act? Amen. Amen. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, this is the time to act. Now you have to tell your neighbor, this is the time to act. Amen. Amen. இனிமேலும் மௌனமா இருக்காத. Don't be quiet hereafter. Amen. Amen. சில நேரம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஜெபிச்சிட்டு சொல்றேன் பாஸ்டர், ஜெபிச்சிட்டு சொல்றேன் பாஸ்டர், ஜெபிச்சிட்டு சொல்றேன் பாஸ்டர், ஏசாமியே வந்துருவார். Some people, they may continuously say that I'll pray and tell, but Jesus may come. Today pray, tomorrow act. Amen. Amen. Or 3 days fasting, then act. Amen. Hallelujah. Amen. ஆண்டவர் என்ன 30 வருஷமா பதில் கொடுக்க இருப்பாரு? No. God knows the timing. Amen. If you are very genuine, Lord, I am willing to act. I am willing to take a day off and go to Jerusalem. Then God will grant everything. Amen. நம்ம நிறைய நேரம் என்ன சொல்றோம்? wood கொடுக்க மாட்டேங்கிறாரு. wood கொடுக்க மாட்டேங்கிறாரு. What we will say many times is the Lord is not giving the timber that is needed. விசா கொடுக்க மாட்டேங்கிறாரு. விசானா அந்த அவருக்கு border cross பண்றதுக்கு அதானே விசா? He is not giving the visa for me to cross the border. Amen. எல்லாருக்கும் லெட்டர் கொடுங்க, யாரும் என்ன தடை பண்ண கூடாது. விசா. See, what Nehemiah is asking is, you give me the letter so that I can cross the border freely. That is nothing but visa. First you act, then you will get it. Amen. 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 Sometimes we are saying, let him give you all these things, then I will act. By the time we will be in 60s. Amen. This is the time to act. Amen. Amen. இந்த வருஷத்துல நம்ம தீர்மானம் பண்ணோம், இந்த வருஷம் ஃபுல்லா நான் வேலை செய்ய போறேன். You make a decision this year. I am going to act for the Lord this whole எத்தனை year. பேர் லேசினஸ் விட்டு வெளில வரணும்னு How many நினைக்கிறீங்க? of you desire to Amen. come out of your laziness? Amen. தூசியை உதறி விட்டு எழுந்திரு. You have to dust off and then Shake arise. it off all the dust and act. Amen. Amen. அது நெகேமியா செயல்படுகிறவரா இருந்தார். Nehemiah was a man of action. அந்த செயல்படும் போது கர்த்தருடைய நன்மையை பார்த்தார். When he started acting, he is able to see the good hand of God. ஹalleluya. Amen. கடைசியாக Lastly, அவர் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார். he is a man who overcomes. ஆமென். ஹalleluya. இவர் அந்த செயல்பட ஆரம்பித்த உடனே The moment he started acting, எருசலேமுக்கு வருகிறார். he is coming to Jerusalem. அவர் எருசலேமுக்குள்ள வந்து அவர் 3 நாள் முதல்ல அங்க தங்கி இருக்கிறார். He was staying in Jerusalem for 3 days. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிலரை கூட்டிட்டு போய் சிட்டியை போய் பார்க்கிறார். Then he is inviting some people from the city and he is walking around and seeing the city. யார்கிட்டயும் முதல்ல எதுவும் அவர் சொல்ல கர்த்தர் வைத்ததெல்லாம் சொல்லல. He did not share anything what the Lord put in his heart. 18வது வசனத்துல பாருங்க. If you look at verse number 18, it says 17 and 18 முக்கியமான 17 and வசனம். 18 it says, Then I said to them, You see the distress that we are in, how Jerusalem lies waste, and its gates are burned with fire. Come and let us build the wall of Jerusalem, that we may no longer be a That is important, that we may no longer be a reproach. He did not talk about the past. Amen. But he had a plan to avoid what happened before. Amen. Amen. Hereafter,
we should not go through this path. We want to see a change hereafter. Hallelujah. Amen. 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 அப்படி ஒரு தீர்மானத்தோட நெகேமியா வந்தார். The Nehemiah came with such a decision in his life. I think இது ஒரு பெரிய டாபிக். இது மூணாவது next week பார்க்கலாம். We'll see the third point next Amen. week. Huh? What? That's the way you also thought? Amen. Hallelujah. Hallelujah. செயல்படணும். We have to be. We have to act. ஜெபிக்கணும், We have to pray செயல்படணும். and we have to act. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. This year you make a decision. நான் ஜெபிப்பேன், I will pray. நான் செயல்படுவேன். I will Amen. act. அடுத்த வாரம் வந்து மேன் ஆஃப் ஓவர் கமர் பற்றி பேச போறேன். Next week we are going to talk about man of overcomer. ஹalleluya. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட் தீர்மானம் பண்ணணும். Today we have to make a best decision. நான் ஜெபிப்பேன், I will pray. செயல்படுவேன். I will act. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசினா இங்க இருக்கிறவங்க எனக்கு ஸ்ட்ரீமிங்ல பாக்குறவங்க தெரியாது. I do not know இங்க how இருக்கவங்க many எத்தனை of பேர் you ஆண்டவர் என்னோட பேசிருக்காருன்னு சொல்ல How விரும்புறீங்க? many of you want to say that the Lord spoken to me? வெரி குட். அப்ப நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். Then you have to make a நான் decision. ஜெபிப்பேன், I will pray. நான் செயல்படுவேன். I will act. ஆமென். சரி. Amen. இன்னொன்னு நம்ம மனசுல ஒரு சிலர் ஒரு எண்ணம் வரும். Sometimes we have a thought in our heart. என்ன தாட் வரும் தெரியுமா? What kind of thought it is? நீ நிறைய செய்யற. Already you are doing many things. நீ போன வருஷமே நீ நிறைய பண்ணிட்ட. Even last year you did many things. ஆமென். Amen. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? What should you say at that time? இந்த வருஷம் இன்னும் நிறைய பண்ணணும். This year I have to do much more than that. ஆமென். Amen. ஏன்னா நீட் நிறைய இருக்கு. Because there is a lot of need. ஹalleluya. Hallelujah. நினைச்சிராதீங்க நிறைய செஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. Do not think that you have already accomplished many. முதல்ல ஒண்ணுமே செய்யல. Now we have not done anything. ஆமென். Amen. ஏதோ கர்த்தருடைய கிருபையில வண்டி ஓடிட்டு It's வந்திருக்கு. only by grace of God we are able to cross நீங்க this. நீங்க மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க 2020ல எத்தனை முறை ஆண்டவர் உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருந்தது. You look at your heart and say, how many times the Lord has to push your heart? ஆமென். Amen. Amen. ரொம்ப டயர்டா இருக்காண்டவரு. Very tired, Lord. டயர்டா தான் இருக்கும். It will be tired. ஆமென். Amen. Amen. ஹalleluya. Hallelujah. உங்க வேலை உங்களுக்கு டயர்ட் இல்லையா? Is your job is not tiresome to you? வேலையை டிசைன் பண்ணிட்டு வந்துருங்க. Can you resign the job and come? டயர்டா இருக்குல்ல? Is it tired, right? ரைட் ஸ்கூல் போற டயர்ட் தானே. Is it tired to go to school? Right? படிக்கணும், You have to study. முடிக்கணும்ல. You are ஸ்கூல் மீன்ஸ் finished. அந்த படிக்கிறது. It's about study. It will make you tired. Your job will make you tired. Yes. Will you resign your job? Will you discontinue your studies? No, don't do that. Everything, there will be a pain. In everything, you need to put lot of work. Amen. Amen? Amen. Amen. Nothing will come easy. That's why I told you it's not a 2 minutes noodles. Amen? Amen. Amen. Doctors are here, students are here, right? Check with them. They need to go and work from 8 to 4 o'clock. Yes? Yes. Yes, doctor. Whether the patient will give you a check just like that? No. Right? You need to work. Amen? Amen. The same way you need to work for God's kingdom. Amen. Amen. You have to work. You have to put Yes. கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கும். It will be நீங்க யோசிச்சு difficult. பாருங்களேன், நெகேமியா ஒரு கழுதையை வச்சுட்டு போயிருப்பார். You look அந்த look at the situation of Nehemiah. He was having just a donkey and using that he is roaming around the city. எத்தனை பேர் டயர்டா இருக்கீங்க? How many of you are tired? போன வருஷம் நிறைய பண்ணிட்டேன்னு நினைச்சு டயர்டா இருக்கவங்களா யார் கை தூக்குங்க? If you think that you have done a lot of things last year, those who are tired. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Today you make a decision. நான் இன்னும் செய்ய விரும்புறேன். I want to do much Amen. more. நீங்க பலன் கொடுத்தா தான் நான் செய்ய முடியும். Only if you give me the strength. I நீங்க can இந்த do it. இந்த டிசைரை சொல்லிட்டீங்கன்னா எல்லா டயர்னஸும் போகும். If you give this desire to the Lord, then all tiredness will be எத்தனை பேர் gone. விசுவாசிக்கிறீங்க உன்னதத்துல இருந்து ஒரு பலன் How வரும்? many of you believe that you'll get the strength from அவர் God? சொல்றார், I am looking for willing people. Amen. If you are willing, the divine strength will come. Amen. Amen. Amen? If you are not willing, why he has to give you strength? Amen? Amen. Amen. உங்க ஆபீஸ்ல வந்து நல்லா வேலை செய்றவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? If in your office, if a person is doing his job very well, what will you do? You want to keep that person by giving extra salary, Yes. extra bonus, right? You don't want to lose that person. Amen. You want to give more. Amen. ஒழுங்காவே வேலை செய்யாதவனுக்கு If கொடுப்பீங்களா? if a person is not doing his job correctly, will you give that? Willing heart இருக்கவங்களுக்கு more strength will come. Those who have a willing heart, God will give more strength. More power will come. More power will be More given. energy will come. Amen. More encouragement will come. Amen. God will speak to that person. Hey, he is willing. I need to push him. I need to encourage him. I need to give him more power. Amen. Hallelujah.
Hallelujah. வில்லிங்கா இல்லாம ஆண்டவர் நினைப்பாரு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. The Lord will may think that if the person is not willing, there is no use by giving all this power. நீங்க சொல்லலாம் பாஸ்டர் அப்படிலாம் ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். You may be saying that the Lord is very loving. தனியா வந்து பேசுங்க சொல்லுங்க. You come and talk to me, I will tell you. Amen. 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 ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் செயல்படுவதற்கு ஒப்பு How கொடுங்க. many of you commit yourself to do இன்னைக்கு ரெண்டு action? காரியம் தான், ஜெபிப்பேன் செயல்படுவேன். Today only two things. I will pray, I will act. Amen. Amen. எப்படி செயல்படுறதுன்றதெல்லாம் ஆண்டவர் திட்டங்களை நமக்கு கனெக்ட் பண்ணுவார். How I want to do, how I have to act, the Lord will give you the plan and He will connect to the right people. வழி நடத்துதல கொடுப்பார். He will give you the guidance. நாங்க இந்த அக்டோபர்ல இருந்தே நினைக்கிறோம், ரைட்? அக்டோபர் நவம்பர்ல இருந்தே சில நேரம் நாங்க இங்க மினிஸ்ட்ரி டீம் பீப்புள்லாம் பேசும்போது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, 2021க்கு நம்ம கேட்கணும் பாஸ்டர், ஆண்டவர் என்ன செய்யணும்னு விரும்புறார். 2021 பிளான் நம்ம வந்து கேட்கணும். When we are praying as a ministry team from October onwards, people are saying and we are praying that we have to ask the Lord what we should do, plans for 2021. நம்ம அந்த இயர் எண்ட்ல வச்ச சில ஜெபத்துல கூட நம்ம 2021க்காக பிளான் பண்ணோம். Even when we had a prayer in the year end, we are asking for the plans for 2020. ஹalleluya. Hallelujah. Amen. Amen. நம்மளுடைய willingness சொல்லிட்டே இருக்கணும். நான் willing ஆண்டவரே. We have to tell our willingness to the Lord. சுய பலத்துல என்னால ஓட முடியாது. With my own strength I cannot run. என்னுடைய பலன் குறுகினது. My strength is very limited. ஆனா உம்முடைய பலன் பெரியது. But your strength is infinite. Amen. Amen. எலைஜாக்கு எப்படி ரதத்துக்கு இது மெசேஜ் விட்டு அவுட் ஆஃப் மெசேஜ் போற மாதிரி இருக்கும். ஆனா I know maybe this looks like out of message, but God is speaking to some of you. Amen. God gave a divine strength to Elijah to run ahead of the chariot. Chariot. Why? The hand of the Lord was upon Elijah. Amen. Why the hand of the Lord was upon Elijah? Because Elijah was willing to go and do whatever the Lord is asking him to do. Amen. To go and show himself to King Ahab. Amen. That time King Ahab was trying to arrest him. In midst of all the challenges, he said, Lord, yes Lord, I will go. Because you are asking me to go, I will go. Amen. 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 That's why the hand of the Lord came upon Elijah. That's why he was able to run. We are taking one part and we are leaving other part. Amen. We want to run ahead of the chariot. Amen. 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 But we don't want to go and show ourselves to King Ahab. We are not willing to do what the Lord is asking us to do. But we want to run ahead of chariot. That's why I said we are leaving certain things. But always there is some conditions to receive the promises of God. Amen. 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 Today the Lord is asking us to pray and act. Yes. ஜெபி செயல்படு. Pray and act. நெகேமியா நேர்த்தியா செய்தார். Nehemiah did wonderfully. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's close our eyes and pray.